மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கிறது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நான் கேன்சர்லேருந்து சர்வைவ் ஆகி வந்திருக்கேன், முட்டி வலி இருக்குது, தலைமுடி கொட்டுது, முகப்பரு இருக்குது, தோல் நோய் இருக்குது, அப்பாப்பாப்பா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், கவலைகள், மனக்கவலைகள், உடல் கவலைகள், மருந்து கவலைகள், பொருளாதார கவலைகள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். சிலர்லாம் என்கிட்ட வந்து பேசும்போதே சொல்லுவாங்க, சார் நான் ஏன் வாழறேனே தெரியல சார், தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வருது சார்மா. என்னடா பிரச்சனை அப்படின்னா தலைமுடி கொட்டி போச்சு சார். இன்னொரு அம்மா வந்து சொல்லுவாங்க, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு முகம் வந்து கலை இழந்து போச்சுன்னு எங்க கணவர் சொல்றாரு சார், எனக்கு வாழறதுக்கு விருப்பமே இல்லை சார். 19 வயசு பொண்ணு வந்து சொல்லுவோம், என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, சார் சூசைடல் தாட்ஸ் வருது. என்ன காரணம், தொப்பை பெருசா இருக்குன்னு சொல்றாங்க சார். சில நேரங்கள்ல சில மனிதர்களுடைய கவலைகள் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நமக்கு இதெல்லாம் ஒரு கவலையா அப்படின்னு தோணுனா கூட, அந்த மனிதர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலை அவர்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கை வாழ விடாமல், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ விடாமல் தடுக்கும் போது, அடுத்த நிமிடம் நான் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதாங்கிற எதிர்மறை எண்ணத்தை விதைக்கக்கூடிய அளவுக்கு, உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறத பார்க்கணும். வயிற்று வலிக்காக தற்கொலை செய்து கொள்பவர்கள், தலைவலிக்காக தற்கொலை செய்து கொள்பவர்கள், தாங்க முடியாத முடக்குவாத நோய், பொறுக்க முடியல, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என்னடா சார் எடுக்கும் போதே நெகட்டிவா பேசுறாரு அப்படின்னு நிறைய யோசிக்கலாம். என்னோட 30 வருட அனுபவத்தை நான் பார்க்குறேன். நிறைய நேரங்கள்ல, நிறைய இடங்கள்ல மனிதர்களுடைய சிரமங்கள், நோய் இருக்கு சார், மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை சார், நோய் இருக்கு, தீர்றதுக்கான வழி என்னன்னு தெரியல சார், நிறைய பணம் இருக்கு சார், நல்லா இருக்கும், குடும்பம், குட்டி, சொத்து வத்து, தோட்டம், துறவு எல்லாம் இருக்கு சார், ஆனா தூக்கமே வரல சார். அப்பதான் நான் யோசிப்பேன். நிறைய முறை என்னோட குருவிடம் நான் பேசும்போது, நிறைய நேரங்கள்ல என்னுடைய மனதில் இது சார்ந்த மெடிடேஷன் சார்ந்த, தியானம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும்போது, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் சிலருக்கு இப்படி பிரச்சனைன்னு திரும்ப 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 நான் யோசிச்சு பார்க்கும்போது, அப்பதான் எனக்கு ஒரு உண்மையான விஷயம் புரிந்தது. இறைவன் நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை நம்மிடத்திலேயே கொடுத்திருக்கிறார். அதுவும் நம்ம தமிழகத்தில் பிறந்ததுக்கு எவ்வளோ கொடுப்பனை கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நீங்க ஆந்திரா போறீங்க, கேரளா போறீங்க, கர்நாடகா போறீங்க, நார்த் இந்தியா போறீங்கன்னா, ஒரு முழுமை பெற்ற சிகிச்சை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்வியல் முறை அங்கெல்லாம் இருக்கான்னா கேள்விக்குறிதாங்க. தமிழனுடைய வாழ்வியல் முறையை நீங்க பார்க்கும்போது, அப்பப்பா, அதிசயம் ஆனால் உண்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி தமிழ் முறை மருத்துவமும் தமிழனுடைய வாழ்வியல் முறையும் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதிசயக்கமாக இருக்கிறது. அப்படி ஒரு விஷயம்தான் காடின்னு சொல்லுவோம். காடினா என்ன? வினிகர்னு தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. வினிகர் அப்படின்னா புளித்து இருக்கக்கூடிய, புளிக்க வைத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருளுக்கு காடின்னு பேரு. பொதுவா அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காடி தயாரிப்பதற்கென்றே வைத்தியர்கள் இருப்பாங்க. இப்ப நமக்கு கோடை காலத்துல ஒரு மூலிகை கிடைக்குது, குளிர்காலத்துல அது கிடைக்காது. அந்த மூலிகை குறைவாக கிடைக்கக்கூடிய மூலிகையாக இருக்கு அப்படின்னும் போது, அந்த மூலிகையுடைய வீரியத்தை 1000 மடங்கு அதிகப்படுத்தி, அந்த மூலிகையுடைய வீரியத்தை 1000 மடங்கு அதிகப்படுத்தி, அதே நேரத்தில் வருடம் முழுவதும் அது நமக்கு கிடைக்கின்ற மாதிரி அதை செய்வதற்கான முயற்சிகள் இருக்கு இல்லையா? அந்த முயற்சிகள்ல சித்தர்கள் சொல்லி கொடுத்த ஒரு முறைதான் காடின்னு சொல்லக்கூடிய வினிகர் தயாரிப்பு முறை. அப்ப அந்த வினிகர்ங்கிற வார்த்தை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களே, இது ஏதோ வெளிநாட்டிலிருந்து தயாரிச்சு வந்தது, இங்கிருந்து தயாரிச்சு வந்தது கிடையாது. தமிழ் மருத்துவ முறையில் இருந்து வந்தது தான் இந்த காடி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஊறுகாய் போடுவாங்க வீடுகள்ல. இந்த காலத்துலலாம் யாரும் கடையில இருந்துலாம் ஊறுகாய் வாங்க மாட்டாங்க. மாங்காய் சீசன் வந்தா மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை விலை குறைந்தா எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் கிடைக்கும் போது நார்த்தங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் கிடைக்கும் போது நெல்லிக்காய் ஊறுகாய். எங்க வீட்டுல எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு, பீங்கான் பாத்திரம் இருக்கும், 12 பாத்திரம் இருக்குங்க, 12 வகையான ஊறுகாய் இருக்குங்க. என்னோட பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஊறுகாய் வச்சிருந்தா தான் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவா, ஐஸ்வர்யம் வரும். அதனால இந்த ஊறுகாய்களை வைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா,
எங்க குடும்பங்கள்ல பெரும்பாலும் உறவினர்கள் வெளியூர்ல இருந்து வரும்போது சுத்தி உறவினர்கள் இருந்தா கூட எங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வருவாங்க. அந்த காலம்லாம் இப்ப மாதிரி ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்ப உறவினர்கள் மதிய நேரத்தில் வரும்போது ஒருவேளை நாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்க வராங்க அப்படின்னா உடனடியாக சாப்பாடு வடித்து ஒரு குழம்பு செய்து சைட் டிஷ்க்கு என்ன கொடுக்க முடியும்? ஊறுகாய் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அல்சர் நோய் இருந்தா உடனே அவங்களுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இருமல் சார்ந்த நோய் இருந்தா நெல்லிக்காய் ஊறுகாய் கொடுப்பாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த ஊறுகாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் செய்யும் போது காடிய வீட்டிலேயே செஞ்சு அந்த ஊறுகாய்க்குள்ள போட்டு வைப்பாங்க. அதனால என்ன ஆகும்? பல வருடம் ஆனாலும் அந்த ஊறுகாய் கிடவே கிடாது. பொதுவா ஊறுகாயெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பீங்கான் பாத்திரத்துல போட்டு கிளறி கிளறி வெயில்ல வைப்பாங்க, அது கெடாம இருக்கிறதுக்காக. ஆனா காடி போட்டீங்கன்னா அந்த ஊறுகாய் கெடாது. இந்த வினிகரை பத்தி ஏன் இன்னைக்கு இவ்வளவு விளக்கமா நான் சொல்றேன் தெரியுமா? தமிழ் மருத்துவத்துடைய கண்டுபிடிப்பான இந்த வினிகர் உலகம் முழுவதும் பிரயாணப்பட்டு ஆப்பிள் அதிகமாக கிடைக்கக்கூடிய பூமிகளுக்கு சென்று, இன்னைக்கு ஆப்பிள் நம்ம உணவா சாப்பிட்றோம். கோடிக்கணக்கான ஆப்பிள் வரும்போது என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு லோக்கல்ல விற்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த ஆப்பிளிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய ஆப்பிள் சிடார் வினிகர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகையான்னு கேட்குறீங்களா? ஆப்பிள் சிடார் வினிகர் தமிழ் மருத்துவத்துடைய ஒரு ப்ராடக்டா இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்த ப்ராடக்டான்னு உங்கள் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் வினிகரை பற்றி விளக்கமாக நான் சொல்கிறேன். ஆப்பிள் சிடர் வினிகருங்கிறது என்ன? பொதுவாக ஆப்பிள் நிறைய கிடைக்கும் போது, டன் கணக்கில் கிடைக்கும் போது அந்த ஆப்பிள் எல்லாம் க்ரஷ் பண்ணி நல்லா அரைச்சி கூழை அரைச்சி ஒரு பெரிய பேரலில் போட்டு வச்சுருவாங்க. போட்டுட்டு ஒரு 48 நாள் அதை புளிக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை டிஸ்டில் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டிலேட்டட் வாட்டருக்கு பேர் தான் ஆப்பிள் சிடார் வினிகர். அமிலத்தன்மையான கடுமையான புளிப்புத்தன்மை. அந்த புளிப்பு எப்படி இருக்கும்னா, நீங்கள் நல்ல ஆப்பிள் சிடார் வாங்கினீங்கன்னா நாக்கில் பட்டு புளிப்பு வர வேண்டாம், தொடர்ந்து வாசனை பார்த்தாலே புளிப்பு தெரியும், அவ்வளவு புளிப்பு இருக்கக்கூடிய. ஆனால் இன்றைக்கு இயற்கையுடைய மிகப்பெரிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த ஆப்பிள் சிடார் வினிகர். ஆப்பிள் சிடார் வினிகர் அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா கடைகள்லையும் இன்றைக்கு ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய விலை மலிவான ஒரு பொருளாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் இன்றைக்கு போதுங்க. நான் சொன்ன உடலில் இருக்கக்கூடிய நோயினாலேயே மனம் துவண்டு தற்கொலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கவர்களை கூட மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் புத்துணர்வு அளிக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு உணவு மருந்து எதுனா ஆப்பிள் சிடார் வினிகர் தான். இந்த ஆப்பிள் சிடார் வினிகருடைய 10 மருத்துவ குணங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாமா? முதல்ல, எடை குறையணுங்கிறவங்க ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடுங்க. ஒபேசிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட், தொப்பை குறையணும், தொடை குறையணும், பிட்டப்பகுதி குறையணும், மார்பகம் பெருத்து விட்டது, மார்பகம் குறைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும், அந்த மார்பகம் குறையவில்லை அப்படின்னு கவலையில் பெருத்த கவலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை நான் பார்க்குறேன். 13 வயது குழந்தை வளர்ச்சி பார்த்தா 18 வயது மாதிரி இருக்கு. 35 வயது இருக்கக்கூடிய பெண் அலுவலகம் சென்று வருகின்றாங்க, 2 மணி நேரம் பிரயாணம் போயிட்டு வராங்க. போயிட்டு வந்து சொல்லுவாங்க, சார் டெய்லி ஆஃபீஸ் பஸ்ஸில் போயிட்டு வரும்போது இந்த மார்பகங்களில் ஏற்படுகின்ற அந்த குலுங்கி குலுங்கி ஏற்படுகின்ற வலி இருக்கே, அப்பா நரக வேதனையாக இருக்குது சார், தயவு செய்து இந்த மார்பகம் சுருங்குவதற்கு எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார். அழுகக்கூடிய நிறைய பெண்களை நான் பார்க்குறேன். அப்போ உடல் எடையை குறைக்க நாம் முயற்சி செய்யும் போது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் கூட ஒரு நகை செய்யக்கூடிய ஒரு பெரிய பொற்கொள்ளர் இன்றைக்கு வந்து விவிஐபி குடும்பங்களில் செய்து வைத்திருக்கக்கூடிய நகைகளை வாங்க மாட்டாங்க. நீங்கள் டிசைன் காமிச்சா அந்த டிசைனில் செய்ய சொல்லி எடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய நடிகர்கள், நடிகைகள், இவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த விழாக்களுக்கு, திருமணத்திற்கு இவர் தான் நகை செஞ்சு கொடுப்பார். ஒரு வருத்தத்தோட ஒரு விஷயத்த சொன்னார், நான் உட்கார்ந்து நகை செய்யறதுக்கு முயற்சி செய்யும் போது என்னோட தொப்பை வந்து என்னோட காலில் இடிக்குது சார், குனிஞ்சு என்னால் நகை செய்ய முடியல. சரி பசங்களை வச்சு நகை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அந்த குவாலிட்டி கொடுக்க முடியல. சொன்னா நம்ப மாட்டேங்க சார், 5 கோடி ரூபாய் ஆர்டர் எனக்கு வந்து வீணா போச்சு அப்படின்னு சொல்லி கவலையோட வந்து சொன்னார். அப்போ தொப்பை, மார்பகம் பெரியதாக இருப்பது, பிட்டப்பகுதி பெரியதாக இருப்பது,
தொடை ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய அளவுக்கு ஷேப்லெஸ்ஸாக மாறி போயிருக்கிறது. ஆக மொத்தம் எடை குறைப்புக்கு நான் ஜிம்முக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், என்னோட தொப்பை மட்டும் குறையலன்னு யாரு கவலைப்பட்டாலுமே ஒரு 10 மில்லி ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்து அதில் 100 மில்லி வெந்நீர் சேர்த்து தேவைன்னா அதில் ஒரு கரண்டி தேன் சேர்த்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட முடியுமான்னு பாருங்க. இதோடைய மிகப்பெரிய பலன் என்ன? இதோடைய மிகப்பெரிய பலன் கொழுப்புகளை கரைக்கக்கூடிய சக்தி ஆப்பிள் சிடர் வினிகருக்கு உண்டு. இன்னைக்கு ஆப்பிள் சிடார் வினிகர் கிளினிக்கல் ரிசர்ச் பேப்பர்ஸ் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நூற்றுக்கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான ரிசர்ச் டேட்டாஸ் உங்களுக்கு வர்றதை பார்க்க முடியும். எதுக்கு இதை சொல்றேன்னா, இயற்கை மருத்துவம்னா ஒரு நம்பிக்கை, அது உண்மையாங்கிற கேள்வி நிறைய மெத்த படித்த மேதாவிகள் கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு ஆப்பிள் சிடார் வினிகரை பற்றி இருக்கக்கூடிய ரிசர்ச்சை நீங்க ஒரு டேட்டா எடுத்தீங்கன்னா, அப்பா 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். அவ்வளவு ரிசர்ச் டேட்டாஸ், பாசிட்டிவ் ரிசர்ச் டேட்டாஸ். ஸோ யாருக்கெல்லாம் உடல் எடை குறையணும், ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடுங்க. 10 ml போதும். நிறைய குறையணும், சீக்கிரம் குறையணும், நிறைய சாப்பிடாதீங்க. ஏன்னா இது ஒரு வினிகர், ஒரு டிஸ்டில்டு வாட்டரா இருக்கிறதுனால வயிறெல்லாம் புண்ணாயிரும். அதனால 10 மில்லி டோசேஜ் எடுத்தீங்கன்னா போதும். அதுல 100 மில்லி வெந்நீர் கலங்க, ஒரு கரண்டி தேன் கலங்க. கடுமையான புளிப்பு இருக்கும், தேவைன்னா இன்னும் கூடுதலாக கூட நீங்க வெந்நீர் கலந்துக்கலாம், அதை குடிங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க செஞ்சீங்கனாலே உங்களோட ஆரோக்கியம், எடை குறைப்பு நல்லா இருக்கும். 100 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஹிப்போட இன்ச்சஸ் குறைஞ்சது 2 குறையிறதும், எடை குறைந்தது ஒரு 5 கிலோ வரை குறைந்து போவதையும் பார்க்க முடியும். தவறாமல் ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடுங்க. எஸ்பெஷலி தைராய்டு டபுள் சின் வரும் பாருங்களேன், அவங்கெல்லாம் ஒரு 100 டேஸ் சாப்பிட்டாலே பார்க்குறவங்க கேட்பாங்க, என்னையா நீ எங்க ஆயிட்ட, எப்படி வெயிட்டை குறைச்சன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வருவதை பார்க்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட், யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, எங்க அப்பாவுக்கு இருக்கு, எங்க அம்மாவுக்கு இருக்கு, எங்க தாத்தாக்கு இருக்கு, எங்க குடும்பத்திலேயே ஹார்ட் அட்டாக் ஓடுது சார், நான் என்ன பண்ணா இதை தடுக்க முடியும் சார்? ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடுங்க. 10 ml ஆப்பிள் சிடார் வினிகர் எடுத்து அதுல 100 ml வெந்நீர் சேர்த்து காலையில ஒரே ஒரு வேளை சாப்பிடுங்க. தேவைன்னா அதுல தேன் கலந்து சாப்பிடுங்க. இதை சாப்பிடும்போது நமக்கு என்ன நடக்கும்? படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய மாறுபாடு ஏற்படும். ஒரு கிளினிக்கல் ட்ரையலை நீங்க பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு உங்களோட கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கு, போங்க டெஸ்ட் பண்ணுங்க. 100 நாளைக்கு ஆப்பிள் சிடார் வினிகர் காலையில வெறும் வயிற்றுல 10 ml பிளஸ் 100 ml வாட்டர்ல சாப்பிடுங்க, வெந்நீர்ல சாப்பிடுங்க, தேன் கலந்து சாப்பிடுங்க. 100 டேஸ் கழிச்சு உங்க கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய அளவுல கொலஸ்ட்ரால்ல மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். கொழுப்பு சத்துக்கு மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை காட்டிலுமே ஆப்பிள் சிடார் வினிகர் உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உணவு தான் ஆப்பிள் சிடார் வினிகர். சாப்பிட முடியுமான்னு பாருங்க. கவுட்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களில் ஒன்றாக பார்க்கக்கூடியது. ஏன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடம்புல நடக்குது அப்படின்னா மல்டிபிள் ஆர்கன் சொல்லக்கூடிய சிறுநீரகம் முதல் கொண்டு கண் பார்வை வரை இழந்து போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நோய் அது. தேவையற்ற உடலுடைய கழிவாக இருக்கக்கூடிய பொருள் கழிவாக வெளியேறாமல் உடலுக்குள் தங்கி உறுப்புகளை பாதிக்கக்கூடிய நோய். இன்றைக்கு வெறும் டயூரெட்டிக் மருந்துகளும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகளும் பரிந்துரைக்கப்படுகின்ற ஒரு நோய். ஆனா ஆப்பிள் சிடார் வினிகர் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவு அழகாக அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு 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 அந்த கவுட் நோய் கட்டுப்பாடில் வருவது மட்டுமல்ல, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கவுட் நோய் முழுமையாகவே குணமாகி விடுவதை பார்க்க முடியும். கட்டவரல் வீங்கிரும், காலுடைய கட்டவரல் மட்டும் வீங்கும், சிகப்பு கலரா இருக்கும், ஒரு அடி இல்ல ஒரு துளி கூட நகர்த்த முடியாது. மருந்து போட்டு உள்ள இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் குறையிற வரல உங்களால எதுவுமே செய்ய முடியாது. இது மாசத்துக்கு ஒரு முறை வரும், 3 மாசத்துக்கு ஒரு முறை வரும், 7 மாசத்துக்கு ஒரு முறை வரும். ஆனா வரும்போது 2 வாரம் 3 வாரம் படுத்தி எடுக்கும் நம்மள. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல யூரிக் ஆசிட் குறையும் போது குறையும், திரும்பவும் நம்ம மட்டன் சாப்பிட்றோம், பன்னீர் சாப்பிட்றோம், திரும்ப வரும். அப்ப எப்படி இதை நம்ம சரி பண்ண முடியும்? எப்படி அதை சரி பண்ண முடியும்? சுலபமான மருந்து ஆப்பிள் சிடார் வினிகர் தான். ஒரு 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகர் எடுங்க, ஒரு 200 மில்லி வெந்நீர் போடுங்க, நன்றாக அதை கலந்து சிறிதளவு தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அப்படியே உடம்புல இருக்க யூரிக் ஆசிட் லெவல் குறையறத பார்க்கலாம். எப்படி லிபிட் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ஒரு 100 நாள் அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அதே போல் ஆப்பிள் சிடார் வினிகருக்கும் யூரிக் ஆசிடை குறைப்பதற்கான பலன் எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு
ஒரு 100 days இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்க யூரிக் ஆசிடை டெஸ்ட் பண்ணி பாருங்க, பெரிய மாற்றம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எவ்வாறு இதய ஆரோக்கியம் இன்றைக்கு நம்ம ரொம்ப பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதோ, அதே போல உடல் எடை எவ்வாறு நாம் கட்டுக்குள் வைத்திருக்க ஆப்பிள் சிடார் உதவுகிறதோ, அதே போல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதாச்சாரங்களை மாற்றுவதற்கு ஆப்பிள் சிடார் வினிகர் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். ஆப்பிள் சிடார் வினிகரை நம்ம தண்ணீரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை தினமும் காலை ஒரு வேளை தாங்க மருந்து, நிறைய கிடையாது. காலையில் எழுந்தவுடனே ப்ரஷ் பண்ணுங்க, 10 ml ஆப்பிள் சிடார் வினிகர் எடுங்க, 100 ml வெந்நீர் போடுங்க, அதில் தேன் ஒரு 10 சொட்டு போட்டு கலந்துருங்க. இதை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க. அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைவதை நீங்கள் உணர முடியும். தொப்பை கரையுது, பிட்டப்பகுதியில் இருக்க கொழுப்பு கரையுது, தொடை பகுதியில் இருக்க கொழுப்பு கரையுது, மார்பகத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பு கரையுது அப்படின்னா அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் எம்மாத்திரம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுவும் கரைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு தொழிலதிபர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு ஆங்கில மருந்துகள் மேல் மிகப்பெரிய வெறுப்பு. ஏதோ அவங்க குடும்பத்துல யாருக்கோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போய் அது மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தியதால் அவருக்கு ஒரு பயம் மற்றும் ஒரு வெறுப்பு. ரத்த பரிசோதனையோட வந்திருந்தாரு. ட்ரைகிளிசரைட் பார்த்தீங்கன்னா 414 இருந்தது. HDL LDL ரேஷியோலாம் 7 இருந்தது. அவருக்கு டாக்டர் பார்த்துட்டு இல்லை நீ கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்து தான் ஆகணும். அவருக்கு அந்த மாத்திரை எடுப்பதில் விருப்பம் இல்லை. சேலத்தில் என்னை பார்த்துருந்தார். அப்போ அவருக்கு கேட்டார், டாக்டர் எனக்கு ஆங்கில மருந்தும் வேண்டாம், ஆயுர்வேத மருந்தும் வேண்டாம், எனக்கு உணவுல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுங்க, எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா பயமுறுத்துறாங்க. குடும்பத்திலேயே 2 டாக்டர்ஸ் இருக்காங்க, நீ மருந்து சாப்பிட்டியா இல்லையான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் நான் மருந்து சாப்பிட்டேன்னு பொய் சொல்ல விரும்பல, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு வந்தார். அவருக்கு இந்த ஆப்பிள் சிடார் வினிகருடைய பயன்கள் என்னங்கிறத நான் சொல்லி கொடுத்து, அதை எப்படி சாப்பிடணுங்கிறதையும் அவங்க வீட்டுக்கார அம்மா கிட்டையும் சொல்லி கொடுத்து, உணவு முறை, வாழ்வியல் முறை, டீடாக்ஸ் இதெல்லாம் அவருக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்து அமிச்சேன். கரெக்டாக 3 மாசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மகிழ்ச்சியோட காட்டினாரு. ஒரு உணவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறதுக்கு நானே மிகப்பெரிய சான்று டாக்டர். பாருங்களேன், 400 இருந்த ட்ரைகிளிசரைட்லாம் இப்போ 140 இருக்கு. எப்படி இது நடந்தது? ஆப்பிள் சிடார் வினிகர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டுமல்ல, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து. இதை நம்ம மறந்துடவே கூடாது. 5 ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு இன்னொன்று இருக்கு. என்ன தெரியுமா? புற்றுநோய். இன்றைக்கு புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே பயம் வரதை பார்க்கணும். நேற்று ஒரு பாட்டி என்னை பார்த்துருந்தாங்க. இந்த பாட்டி பார்க்கும்போது 73 வயது, கடுமையான புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாட்டி. கூட யாருமே இல்லை, ஆப்ரேஷன் கூட செஞ்சுக்க முடியாது. அந்த பாட்டி அவங்களுடைய பேத்திக்காக வந்திருந்தாங்க. அந்த பேத்திக்கு பார்த்தீங்கன்னா புற்றுநோய். அது புற்றுநோயா இல்லையாங்கிறத இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை. ஆனா நேற்று 1/2 மணி நேரம் அந்த குடும்பமே ஓன்னு அழுதுட்டு இருந்தாங்க. நான் நோயுடைய தன்மையை பற்றி எல்லாம் விவரமா சொல்லி கொடுத்தேன். எனக்கு மனதில் மிகப்பெரிய வருத்தம். புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் போதே இவ்வளவு சிரமம் ஏற்படுகிறதே, அப்போது ஒவ்வொரு புற்றுநோயாளியும் எவ்வாறு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது மனது பதைக்கிறது. இறைவனிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னுடைய எதிரிக்கு கூட புற்றுநோய் ஏற்படக்கூடாது அப்படின்றதுதான். அப்போ புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும்னா, ஆப்பிள் சிடார் வினிகர் ஒன்று போதுங்க. இதுதான் அதோட பியூட்டி. கிட்டத்தட்ட 19 ரிசர்ச் பேப்பர், 7 வருடம், 3 வருடம், 6 மாதம்னு சொல்லி விதவிதமான பல்கலைக்கழகங்கள்ல நடந்த ரிசர்ச் பேப்பர்ஸ். இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்ல ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய, புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல் சார்ந்த அமிலங்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய சக்தியும் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, அந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் நம்முடைய மரபணுவில் எவ்வாறு செய்திகள் புதைந்திருக்கிறது, அன்கண்ட்ரோல்டா அந்த மரபணு உருவாக்கக்கூடிய அணுக்களை மாற்றக்கூடிய சில வேதியியல் பொருட்களை கட்டுப்படுத்தக்கூடிய, டீடாக்ஸ் செய்யக்கூடிய சக்தி இந்த ஆப்பிள் சிடார் வினிகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்ம முன்னோர்கள் காடியை இவ்வளவு அழகா கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. ஏன்னா இன்னைக்கு ட்ரக் டெலிவரின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. இப்பெல்லாம் நேனோபாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன வகையான அணுக்களை உருவாக்குறாங்க. இந்த நேனோபாட்ஸோட வேலை என்ன இருக்குன்னா, உடலுக்குள்ள அதை அனுப்புனாங்கன்னா நேராக அதை மருந்தை கொண்டு போய் எங்க உடம்புல பாதிப்பு இருக்கோ அங்க தெரிச்சு அந்த நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிறது. ஆனா ஆப்பிள் சிடார் வினிகர் இயற்கையாகவே ஒரு நேனோபாட்ஸாக செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அந்த ஆராய்ச்சிகளுடைய முடிவு.
அதை குடிச்சோம்னா புற்றுநோய் செல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்லையும், புற்றுநோய் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்லையும் வேகமாக சென்று வேலை செய்கிறதுன்னு சொல்லும்போது அவ்வளவு அழகான ஒரு புத்துணர்ச்சியை மனதுக்குள் வருவதை பார்க்கிறோம். ஸோ புத்துநோய் வரக்கூடாது, இல்லை ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம எப்படி தடுக்க முடியும், எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? நீங்க எந்த வகையான புற்றுநோய் சிகிச்சையில் இப்போது சிகிச்சையில் இருந்தாலும் கூட அந்த சிகிச்சை மிகுந்த அளவுக்கு பலனளிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியாக நாம் செய்ய வேண்டியது எது? ஆப்பிள் சிடார் வினிகர். 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகர் எடுங்க, ஒரு அரை கிளாஸ் வெந்நீர்ல 100 மில்லி வெந்நீர்ல கலங்க, சுவைக்காக 10 சொட்டு தேன் கலந்து சாப்பிடுங்க. ரொம்ப புளிப்பு இருக்கும், தேன் கலந்தா அந்த புளிப்பு கொஞ்சம் குறையும், சாப்பிட்றதுக்கு நல்ல இதமா இருக்கும். கருப்பை கட்டிகள், கருமுட்டை பை கட்டிகள், இந்த ஆப்பிள் சிடார் வினிகரை விட சிறந்த ஒரு உணவு இருக்குமான்னு தெரியல. ஒரு பெண் குழந்தை 21 வயது, 1.5 வருடங்களாக பீரியட்ஸ் வரல. அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே செஞ்சாச்சு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேருந்து ஹார்மோன் ப்ரொஃபைல் உள்ள எல்லாம் பர்ஃபெக்ட்லி நார்மல். அவங்களுக்கு இந்த கருத்தடை மாத்திரைகளை கொடுத்தாங்கன்னா 21 நாள் அந்த மாத்திரை சாப்பிட்டா 28வது நாள் பீரியட்ஸ் வரும். ஆனால் இதனால் அந்த குழந்தையோட உடல் பெருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அதை சாப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லை. ஒரே வீட்டில் சண்டை, அம்மா அதை சாப்பிட்டு ஆகணுங்கிறாங்க, பாப்பா சாப்பிட மாட்டேன்னு கலாட்டா பண்ணுறாங்க. அவங்க அப்பா சரி உங்கள் பஞ்சாயத்தை சார்கிட்ட போய் வச்சுக்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ அந்த குழந்தைய நான் எல்லாம் பரிசோதனை பண்ண பார்க்கும்போது உடலுடைய சுவாதிஷ்டான சக்கரம், மூலாதார சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், மெடிக்கலி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வேற, உடலுடைய சக்தி ஓட்டங்கள் அப்படிங்கிறது வேற. இந்த சக்தி ஓட்டங்கள் சீரானால் மட்டும்தான் உடலுடைய சக்கரங்களுடைய இயக்கங்கள் சீரானால் மட்டும்தான் உடலுடைய உறுப்புகளே வேலை செய்யும். சக்கரங்களை சீராக்குவதற்கான முயற்சிகள் மட்டும்தான் அந்த பாப்பாக்கு பீரியட்ஸை கொண்டு வர முடியுமே தவிர பீரியட்ஸை வர வைக்கிறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய எந்த மருந்துமே வேலை செய்யாது அப்படின்னு. அப்ப அந்த பாப்பாக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப என்ன அங்கிள் நான் பண்ண முடியும்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு ஆப்பிள் சிடார் வினிகரையும் சில யோக பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் டீடாக்ஸ் சிகிச்சையும் அந்த குழந்தைக்கு பரிந்துரை பண்ணேன். 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. 3 மாத காலம் சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட ஆரம்பித்த வெறும் 25 நாட்களிலே பீரியட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மாதம் எவ்ரிடே கரெக்டாக, எவ்ரி மந்த் அந்த டேட்டு கரெக்டாக வந்தது. இப்போ ஆப்பிள் சிடார் வினிகர் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, எடை குறைஞ்சிருக்காங்க, முகத்தில் இருந்த தாடி உரோம வளர்ச்சிகள் இல்லாமல் இருந்தாங்க. எல்லா வகையிலும் அவங்களோட ஹெல்த் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைந்ததை நாம் பார்க்க முடிந்தது. 7வது இன்றைக்கு தோல் நோய்கள். பொதுவாக அந்த முகத்தில் ஏற்படுகின்ற முகப்பருக்களும் அதே போல ரொசேஷியான்னு சொல்லக்கூடிய முகத்துடைய 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்குன்னு சொல்லக்கூடிய நோய்களும் மிகப்பெரிய நோய்கள். இந்த நோய்களை மாற்றுவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு இணையத்தில் தேடாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆப்பிள் சிடார் வினிகர் ஒரு 10 மில்லி எடுத்து அதை ஒரு 200 மில்லி வெந்நீர்ல கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு காட்டன் வச்சு அந்த காட்டன்ல அந்த ஆப்பிள் சிடார் வினிகர் கலந்த அந்த தண்ணீரை தொட்டு முகத்துல எங்கெல்லாம் மங்கு இருக்கோ அந்த இடத்துல கண்ணில் படாம அப்படியே லேசா தொடச்சிக்கிட்டே வாங்க. இதை காலையில ஒரு டைம் பண்ணுங்க, மத்தியானம் ஒரு டைம் பண்ணுங்க, ஈவினிங் ஒரு டைம் பண்ணுங்க. டைல்யூட்டட் ஆப்பிள் சிடார் வினிகர், நீங்க 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகர் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 300 500 மில்லி வெந்நீர் சேர்க்கணும். எவ்வளோ டைல்யூட்டடோ அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். இதை எடுத்து தொடச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 3 மாத காலத்தில் இந்த மங்கு முழுமையாகவே இல்லாமல் போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்தது. மங்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டு தழும்பு ஏற்பட்டு இருக்கிறது, வெண்புள்ளி நோய் ஏற்பட்டு இருக்கிறது, கரும்புள்ளி நோய் ஏற்பட்டு இருக்கிறது, எல்லாருமே ஹைலி டைல்யூட்டட் ஆப்பிள் சிடார் வினிகர் 10 மில்லி எடுத்தா 1/2 லிட்டர் வெந்நீர் சேர்க்கணும். இதை கரெக்டாக தொடச்சோம்னா பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். 8வது இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தான். பொடுகு போலன்னு போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்க யாரா இருந்தாலுமே நல்ல ஒரு 20 லிட்டர் வெந்நீர் எடுத்து அதுல 10 மில்லி அல்லது 20 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகரை கலந்துருங்க. இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் கலந்த வெந்நீரை வைத்து வாரம் ஒரு முறை தலையில் ஊற்றி நன்றாக ஸ்கேல்ப்ல தேய்த்து குளிங்க. ஒரு 4 வாரம் தொடர்ந்து பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 20 லிட்டர் தண்ணிக்கு நீங்க கலக்க போவது வெறும் 10 மில்லி மட்டும்தான். நல்லா எஃபெக்டிவா இருக்குன்னு ஒரு 50 மில்லியை போட்டீங்கன்னா ஒரே நாள்ல மொத்த முடியும் சொட்டையாயிரும். எவ்வளவு குறைவாக நம்ம அந்த ஆசிடை கலக்கிறோமோ அவ்வளவு ஆல்கலைனாக அது மாறி தலையில் இருக்கக்கூடிய பொடுகை நீக்கும். நிறைய பேரோட முடி பார்த்தீங்கன்னா காத்துல அப்படியே உதிர்ந்து பறந்துட்டே இருக்கும். பார்க்கும்போதே தலை வாரி கிளம்பியிருப்போம்.
ஆஃபீஸ் போகும்போதே கேட்பான், என்னையா தலையே வாரலையா, இவ்வளோ மோசமாக வரேன்னு கேட்பாங்கல்ல. அவங்கெல்லாம் ரொம்ப அழகா இந்த ஆப்பிள் சிடார் வினிகரை வச்சு ஹேர் வாஷ் பண்ணா ரொம்ப மாற்றம் வருவதை நம்ம பார்க்க முடியும். வெண்புள்ளி நோய் பரவாமல் தடுப்பதற்கு இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் மிகச்சிறந்த மருந்துங்க. பொதுவாக ஆப்பிள் சிடார் வினிகர் அப்படிங்கிறது வெளிப்புறமாகவும் பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. ஆப்பிள் சிடார் வினிகரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 மில்லி எடுத்து 10 லிட்டர் வெந்நீரில் கலந்து ஒரு காட்டன் வச்சு அந்த காட்டனை எங்கெல்லாம் வெள்ளைப்புள்ளி இருக்கோ அந்த இடத்துல மெதுவாக அப்ளை பண்ணுறது, அல்லது ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகரை கலந்து அந்த வினிகர் தண்ணியிலேயே குளிக்கிறது அப்படின்னு நம்ம பண்ணோம்னா வெண்புள்ளி நோய்கள் வேகமாக பரவாமல் இருக்கிறத பார்க்கலாம். சில வகையான வெண்புள்ளி நோய்கள் முழுமையாகவே குறைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 10வது, மன அமைதிக்கும் தூக்கமின்மைக்கும் ஆப்பிள் சிடார் வினிகர் மலச்சிக்கலுக்கும் மிகச்சிறந்த மருந்து. சுலபமா சொல்லணும்னா மனச்சிக்கல் மலச்சிக்கல் இது ரெண்டுக்குமே ஆப்பிள் சிடார் வினிகர் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கான்ஸ்டிபேஷன் இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரபிள். கான்ஸ்டிபேஷன்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அதை விட மிகப்பெரிய ட்ரபிள். ஒரு 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகரை வெந்நீரில் கலந்து தேன் கலந்து சாப்பிடும்போது காலையில் எழுந்த உடனே மோஷன் போகும். காலையில் எழுந்த உடனே மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கரெக்டாக 12 hours ஒன்ஸ் பபிள் மூவ் ஆகிறத பார்க்கலாம். அதே போல் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கும், போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும், எல்லா வகையோட சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கணவன் திருந்த வேண்டும், நல்ல எண்ணங்கள் வர வேண்டும், என்ன செய்யணும்னு கேட்டால் ஆப்பிள் சிடார் வினிகர் கொடுத்தாலே போதுங்க. அதை கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே குடிப்பழக்கம் குறைந்து போகிறதையும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் குறைந்து போகிறதையும் ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதையும் எவ்வாறு ஒரு நாளைக்கு 2 முறை கழிவு நீங்கி உடல் ஆரோக்கியம் அடைகிறதோ அவ்வாறே மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதையும் பார்க்க முடியும். ஆனால் 4 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், ஈரல் நோயினால் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடக்கூடாது. அலர்ஜின்னு சொல்லுவோம், சில வகையான பேருக்கு அலர்ஜி, வினிகர் அலர்ஜி இருக்கும், அவங்க ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடக்கூடாது. 4வது முக்கியமானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணதே நான் 2 வேளை சாப்பிட்றேன் 3 வேளை சாப்பிட்றேன் சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை ஒரு நாளைக்கே 10 மில்லிக்கு மேலே ஆப்பிள் சிடார் வினிகர் நாம் எடுக்கக்கூடாது. இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்கள் உடம்புல தீர்க்க முடியாத நோய் இருக்கா? இதுக்காக நீங்கள் தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்கு தேவையா? அது மனநோயாக இருக்கட்டும், அது உடல் நோயாக இருக்கட்டும், புற்றுநோயாக இருக்கட்டும், மூட்டு வலிகள் ஆகட்டும், தலைமுடி பிரச்சனையாக இருக்கட்டும், முகத்தில் மங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், வெண்புள்ளி பிரச்சனையாக இருக்கட்டும், அதிகமாக செலவு இல்லாமல் ஒரு மாதத்திற்கு தேவையான ஆப்பிள் சிடார் வினிகரே ஒரு 200 ரூபாய் தான் வரும். ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு கணக்கு வச்சுங்களேன். ஒரு 10 ரூபாய் பொருளை தினசரி கன்சிஸ்டண்டா சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் அப்படின்னா இயற்கையும் இறைவனும் இதைவிட சிறப்பாக நமக்கு என்ன உதவி செய்து விட முடியும்? நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டியது மட்டும்தான் இங்க நம்ம செய்ய வேண்டிய முயற்சி. அந்த முயற்சியை செய்ய நீங்க தயார்னா நிச்சயமாக உங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய் உருவாகின்ற தன்மை, வீரியம் குறைந்து போறதை நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கம்யூனிட்டி நிறைய இருக்கும், சமையல் கம்யூனிட்டி, வாக்கிங் கம்யூனிட்டி, லாஃபிங் கம்யூனிட்டின்னு இருக்குல்ல, உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆப்பிள் சிடார் வினிகர் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.